வணக்கம். வருண் டாக்ஸ்ல நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தக் லைஃப் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணி ஷோக்கு ஒரு ஓசி டிக்கெட் கிடைச்சது. ப்ளஸ் நண்பர் ஒருத்தர் வந்து இந்த படத்தை பார்த்து வாங்க ஒன்று கழுவி ஊற்றலாம் இல்லை எதாவது இருந்தால் டீகோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் போயிட்டு இந்த படத்தை வந்து பார்த்துருந்தேன். அண்ட் ஓப்பனாக சொல்கிறேங்க, சிம்பு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக போய் பார்த்தேன். நேற்றே ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டேன். அது வந்து ரோஸ்ட் அப்படின்னு போட்டு வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஆனால் மனசே வந்து கேட்கல. ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து ரோஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த படம் வந்து அதுக்கும் மேலே இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்துக்கு ஒரு மொழி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒன்று உண்டாகி தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகான்னு மாறி அங்கே படம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் தமிழர்கள் கொந்தளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்காகவா உணர்வுகள் தூண்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய கோபமும் கடுப்பாக வருது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் வந்து இந்த படத்தை எடுத்து அலசி ஆராயறதுக்கு ஏன் வந்து துப்புறதுக்கு கூட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டார்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஸ்டஃப் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லவே இல்லை. ஒருத்தர் வந்து நேற்று மீன் போட்டிருந்தாரு, தமிழக மக்கள்லாம் போயிட்டு இடித்து மாட்டிட்டாங்களாம், கர்நாடக மக்கள் மட்டும் வண்டியிலேருந்து குதிச்சுட்டாங்களாம். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன் இந்த படத்தை வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே பொலிட்டிக்கலாக பார்க்காத அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஆனால் இந்த படத்தை அப்படி தான் வந்து பார்க்க எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பெரிய பொருட்செலவில் நிறைய பேர் பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறதுனால, டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய பொருட்செலவில் நிறைய காசு செலவு பண்ணி உண்டாக்கப்பட்ட படம் தான். இதோட பேனர்லாம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆர்கேஎஃப்ஐ இருந்தாலும், மெட்ராஸ் டாக்கீஸ் இருந்தாலும், ரெட் ஜெயிண்ட் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய படத்தை பற்றி ஜென்ரலாக வந்து சினிமாவை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் மணியெல்லாம் ஓடாக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபீல்டு வந்து சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் வந்து லைக் நிறைய அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஃப்ளட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த காசை எப்படி வேஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் வெறும் லாப நோக்கத்துக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ரியேட்டிவாக யோசிக்காமல் மக்களை எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு கை தேர்ந்து தெரிந்தவர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு படத்தை எடுத்து விட்டது மட்டும் இல்லாமல் அதை தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகான்னு ஒரு பிரச்சனையாக மாற்றி ஒரு பெரிய ஒரு பரபரப்பான விஷயமா ஒன்றுத்துக்கும் உதவால 10 பைசா பிரோஜனம் இல்லாத விஷயத்துக்கு ஒரு வாரத்துக்கு மேலே பேச வச்சுட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து வந்திருக்கு. அதை வந்து ஏனோதானன்னு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. சரி, இது வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸு. படம் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்க வேண்டிய படம் அப்படின்னு கூட சொல்ல முடியல. ஏன் தெரியுமா, இந்த படத்துக்காக எந்த ஒரு எஃபர்ட்டுமே வந்து எந்த ஒரு தரப்புல இருந்துமே வந்து பெருசாக போடப்பட்ட மாதிரி தெரியல. ஆனால் அப்படி இருந்தும் சரி, மணிரத்னம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாருப்பா. ஏஆர் ரஹ்மானு காஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் போட்டு கொடுத்துருப்பாரு. ஆனால் கமலை பற்றி உங்களுக்கு தெரியும், உலக சினிமாவை பேசும் கமல் தானே ஒரு டைரக்டராக இறங்கினா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு படத்தை பார்த்து செதுக்குவார் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச கதை கமல். அவரே வந்து பார்த்திங்கன்னா அவர் சார்பாக வரக்கூடிய ஒரு கதையாக இருக்கிறதுல முழுக்க அவருக்கு ரொம்ப க்ளோஸானவங்க கூடயே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து எடுத்து விட்டுருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மணிரத்னம் கூட சேர்றாரு. அப்படிங்க இருக்கிறப்போ கமல் வந்து இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால் வந்து ஒரு ஆக்டராக வந்து அவர் எதுவும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த படத்தோட கதைக்கு முழுசாக அவர் மெனக்கெடவே இல்லை. அது எங்கே தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பாஞ்சு பூந்து பறந்து வந்து பல ஸ்டேட்டுகளில் பல நாடுகளில் போயிட்டு இந்த படத்தை பற்றி வந்து பேசும்போது, அதாவது இந்த படத்தோட ட்ரெய்லரோட இவங்க பேசுனதை பார்த்தா தான் ஆஹா, ஒரு மேக்னம் ஓப்பஸ் படத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம், மூவி ஆஃப் த இயர் அப்படின்ட்டானுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தை நான் 5 வாட்டி பார்க்க போகிறேன், ஏன்னா கர்நாடகாவில் வந்து 15 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு, அதை நான் வந்து தீக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஃபயர்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸில் இந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து மெய் சிலிர்க்கும் விதமாக வந்து அதிகமாக பேசுறது யாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கமல்ஹாசன் தான். ஏன்னா சிம்பு கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்டால் அதுக்கும் கமல் தான் ஆன்சர் பண்ணியிருந்தாரு. த்ரிஷா கிட்ட வந்து ஒரு பெண்ணா அப்படி உணர்றீங்க அப்படின்னு கேட்டால் நான் அவ்வை ஷண்முகில் ஒரு பெண்ணாக எடுத்தேன்னு சொல்லிட்டு அதுக்கும் பூந்து அவர் தான் ஆன்சர் பண்ணிருந்தார். அந்த அளவுக்கு பூந்து இந்த படத்தை பற்றி அவர் தான் அதிகமாக பேசிட்டு இருந்தார். ஸோ அதனால தான் இந்த சந்தேகமே எழுது. அவருக்கு தெரியும் ஒரு படத்தில் நடிக்கும் போதே இல்லை எடுத்து அதுக்கப்புறம் பார்க்குறப்ப அதோட அவுட்டை பார்த்துட்டு வந்து இல்லை எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இது தேருமா தேராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் மணிரத்னம் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியான ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேமை வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு மொக்க ப்ராடக்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே விற்க போகிறோம்னு தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு படம் ஓடுறது அப்படிங்கிறது 2 வாரம் 3 வாரம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாள் இல்லை ஒரு 5 நாள் ஓட்டினாலே போதும், அந்த கலெக்ஷனை அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ அது நல்ல படமோ இல்லை ஒரு மொக்க படமோ அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ரொமோஷன்ஸ் வச்சே வந்து பார்த்திங்கன்னா மக்களை ஈர்த்து அந்த படத்தை வந்து ஒரு 3-4 நாளில் பார்க்க வச்சு இவங்க என்ன காசை போட்டாங்களோ அதற்கு மேலே ஒரு சின்ன லாபம் ஈட்டிடலாம் அப்படிங்கிறது தான் இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சே ஒரு ஸ்கேமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே இந்த படத்தோட டீசர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போவே பார்த்தீங்கன்னா ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அந்த நாயக்கரை இப்போ தூக்கிட்டாங்க.
அதுக்கு பின்னாடி என்ன காரணம்லாம் தெரியல. அப்போத்துலேருந்தே இவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு மொக்க படமாக தான் வரப்போகுது. எப்படியாவது இதை வந்து கொஞ்சம் ஹைப் ஏற்றி தலையில் கட்டிடணும் அப்படின்னு தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க தெரிஞ்சு. அதனால தான் இந்த படத்தை பற்றி விமர்சனம் அப்படிங்கிறத தாண்டி வச்சு இது சூப்பராக வந்து பிளான் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கேமாக வந்து பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகுது ஓகே ஒரு 2-3 சீன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. இந்த செகண்ட் ஹாஃப்லாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் டைரக்டட் பை மணிரத்னம், அது ஒரு பேட் மூட்ல ஏதோ ஏனதானும் டைரக்ட் பண்ணியிருக்காரு போல. செகண்ட் ஆஃப் டைரக்டட் பை அன்பறிவு அப்படின்னு இருந்துச்சு. அவங்களோட மொத்த வித்தையும் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கொட்டியிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஆஃப் வந்து எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்கிறப்போவே கிளைமேக்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சீன்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அபத்தத்தின் உச்சம். முற்றிலுமாக வந்து அடுத்த சீனில் அடுத்த என்ன டயலாக் வரப்போகுது அப்படின்னு கூட வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் ப்ரெடிக்டபிளான இரிட்டேட்டிங் ஒரு மூவியாக தான் இது இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதையும் தாண்டி இதில் வந்து கமலை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். கமல் வந்து இதில் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாலும் இவரோட டயலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னையே புகழ்கிற மாதிரி நிறையெல்லாம் வந்து வச்சிருக்காரு. குறிப்பாக தன்னுடைய உமனைசிங் அந்த நான் அவரோட ரியல் லைஃப்பில் சொல்லி இந்த படத்தில் ஒரு உமனைசராக இருக்கிறத வந்து நியாயப்படுத்துறதுக்காக சில பேருக்கு பிபி சில பேருக்கு சுகர் எனக்கு இந்த பழக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் தன்னாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவா இருந்தாலும் வந்து எனக்கு மேலே வருவானா அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அண்டு அந்த நாயகன் பேரன் மூமெண்ட்ஸ்லாம் வந்து திருப்பி ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன கடுப்புனா நாயகன் படமே வந்து காட்ஃபாதர் படத்தோட ஒரு தழுவல். சரி அந்த காலகட்டத்துக்கு ஒரு நல்ல முயற்சி, இன்றைக்கி பார்த்தாலும் நல்லா இருக்குது. ஒரு நொஸ்டாலஜிக்கான ஃபீலிங்கில் நாயகன் படத்தை இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து கொண்டாடுறோம். அது நம்ம மனசில் ஒரு இடத்துல வச்சுருக்கோம். நாயகனையே பீட் பண்ணுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னதான் நாயகனை கிரியேட் பண்ண கிரியேட்டர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கோவமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏஆர்ரஹ்மான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போ என்ன மூடில் இருக்காருன்னு தெரில. ஏதோ ஏனதோனன்னு சொல்லிட்டு வந்து ஒரு மியூசிக்கும் வந்து போட்டிருக்காரு. 2 பாட்டை வச்சு ஸ்கேம் வேறு பண்ணிட்டாங்க. அதில் ஒரு பாட்டுக்கு வேறு ஒரே அரசியல் பேச்சு. இந்த பாடகி பாடினதுனாலயா இல்லை அந்த பாடகி பாடினது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டே படத்தில் வரவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடுச்சு. அப்படி சில பாடல்கள் வந்தாலும் கொஞ்சோண்டு டைம் தான் வந்து வந்துச்சு. அண்ட் அப்புறம் ரொம்ப பேசப்பட்ட மின்வெளி நாயகா அப்படிங்கிற பாட்டு அது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கதை ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்களே, அறத பழசான ஒரு கதை. அந்த கதையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்து புளிச்சு போன சலிச்சு போன கதை. இன்ஃபேக்ட் சில ஹிண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொமோஷனில் கமலை கொடுத்து ஒரு காட் ஃபாதர் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஒரு கதை தான். அதுக்கு இவங்க ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஒன்று செட் பண்ணிட்டுருல, அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக திருப்தி அளிக்கும் விதமாக இல்லவே இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு நியாயம் செஞ்சுருக்கணும். ஒரு நல்ல நாட் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு கோர்வையாக வந்து அப்படியே வந்து நம்ம ஒரு ட்விஸ்ட்டை பார்க்குறப்போ வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகும். அதெல்லாம் மறைக்கிறதுக்காக கடைசியில் கிரெடிட்ஸில் இந்த விண்வெளி நாயகா அப்படிங்கிற பாட்டை போட்டு அதில் வந்து குட்டி குட்டி சீன்ஸ்லாம் வச்சு கதை நியாயப்படுத்துகிறாங்களாம். ஏன்பா அது மட்டும்தான் ஓட்டையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் த்ரிஷாவோட கேரக்டர், ஸோ ஒரு த்ரிஷா பார்த்தா வந்து த்ரிஷா அழகாக இருக்காங்களே, இந்த மாதிரி அழகாக இருக்கணும் அப்படின்னு சில பெண்களுக்கு தோணலாம். த்ரிஷா மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு தோணலாம். பட் த்ரிஷாவோட கேரக்டர் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெண் இருக்கவே கூடாது, எந்த பெண்ணையும் நம்ம இப்படி காட்டிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கேவலமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கமலுக்கு, செகண்ட் ஹாஃபில் வந்து சிம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவை ஜோடியாக போட்டது மட்டும் இல்லாமல் ஜெஸ்ஸி கார்த்திக் அப்படிங்கிற பேரை நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம்டா, இனிமேல் அதை பற்றி யோசிச்சு கூட பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப கேவலமாக வந்து த்ரிஷாவோட கேரக்டர் வந்து காட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட கடை முடிஞ்சதுன்னு தெரிஞ்சோன்னா அவங்க தலைமையில் ஒரு கல் போட்டு கொண்டுட்டாங்க. கொடூரமான ஒரு கொலையை போய் முடிச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நான் வந்து சில்லறையெல்லாம் செதற விட்டு, அதாவது ஒரு சினிமா ரசிகராக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிறது சிம்பு எஸ்டிஆர். கமல் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நட்சத்திரம். சிம்பு வந்து அவருக்கு ஈக்குவலாக சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருக்கார். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து நடிக்கிறாங்களே, அதுவும் அப்பா பையனை வர நடிக்கிறாங்களான்னு வந்து கிளப்பி விட்டாங்க. இது சரி ஆண்டகனிஸ்டாக பண்ணுறாருன்னு சரி கலக்கிடுவார் அப்படின்னு பார்த்தா சிம்புக்கு இது ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட். தலைமை வந்து லைஃப் ஃபுல்லாக கம்பேக் கொடுத்துட்டே இருப்பான், அவனை திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்க வச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு நிறைய பேர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. பட் எனக்கு தோணுச்சு அப்படின்னா எனக்கு சிம்பு ரொம்ப பிடிக்கும்னா கூட அவர் இதில் சரியாக யூஸே பண்ணல. அவருக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. அவருக்கு மெயினான ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தாலும் அந்த கேரக்டரோட வடிவமைப்பே ரொம்ப வீக்காகவும் ரொம்ப கேவலமாகவும் அந்த கேரக்டர் கிட்ட ரசிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. அண்ட் வழக்கமாக வந்து சிம்புவோட ஆக்டிங்கு அவரோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு இருக்கிற ஸ்கோப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இல்லவே இல்லை. அதனால் சிம்புக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக்கு. அவரை கூப்பிட்டு வந்து இத்தனை ப்ரொமோஷனில் உட்கார வச்சு அழகழகாக டெஸ்ட் பண்ணி அவரை காட்டியிருக்கிறத கொஞ்சம் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் எஃபர்ட்டாக போட்டிருந்தா வந்து கொஞ்சமாவது நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் அதுக்காகவாவது படத்தை வந்து பார்த்துக்கலாம். இன்னொரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து கமலை வந்து 3-4 வாட்டி வந்து சுடுவாங்க, குத்துவாங்க, கிழிப்பாங்க. இவர் நிறையா வாட்டி சாவர நிலைமைக்கு போயிட்டு வந்துடுவார். அது கோணியை கீச்சு திருப்பி பெரிய ஊசி தைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணியே இருப்பாங்க. ஆனால் 3-4 வாட்டிக்கு அப்புறமும் தலைவன் வந்து உயிர் திறந்து வந்துடுவான். என் புன்னகையன் மன்னன் படத்தில் வந்து மலையிலேருந்து உழுற மாதிரி மலையிலேருந்து உளுந்து மரத்துலலாம் தட்டி தடவி கீழே உளுந்து திருப்பி 6 பாட்டு அகால்ட்டாக ஏச்சு நேபாள் மொனாஸ்ட்ரிக்கு வந்து போயிட்டு இருப்பார். இந்த மாதிரி பல வாட்டி வந்து உயிர் திறந்து வராரு.
ஆனால் சிம்புவை வந்து ஒரே புல்லட்டில் காலி பண்ணிட்டாங்க. கடைசியில் கேபிள் ராஜாவுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் குட்டாக இதில் சாவடிக்கிறதுல என்னடா ஃபீல் குட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிம்புவை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ முழுக்க முழுக்க சிம்பு வந்து பார்த்தா வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு இந்த படத்தை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் சொல்கிற மாதிரிலாம் பெரிய கேரக்டர்ஸு மொமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லவே இல்லைங்க. இருக்கிறதுலே வந்து கேவலமானதுங்களே வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி கேவலமானது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து சொல்லலாம். இந்த மணிரத்னமோட டச்சு கொஞ்சம் கூட இல்லைங்களா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக இல்லை. ஒரே ஒரு விஷயத்தில் இருக்குது, ஏஸ்தட்டிக் சென்ஸ் எந்த விஷயத்துலையுமே வந்து குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா படத்தில் முழுக்க ஒரு சீனில் ஒரு ஃப்ரேமில் கூட கருப்பாக யாரையுமே காட்டவே இல்லை. அந்தளவுக்கு வந்து பார்த்து வந்து எடுத்திருக்காரு. ஸோ மணிரத்னம் வந்து ஒரு 2-3 நல்ல படம்லாம் எடுத்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒரு பாடல் அளவுக்கு ஒரு பெரிய டேரக்டர் நம்ம பார்க்குற அளவுக்குலாம் இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாரு. தயவுசெய்து போயிட்டு சங்கருக்கு கொடுத்த அதே மரியாதையை மக்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்களோ அப்படின்னு தான் வந்து தோணுது. அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லி அவனுங்க மனசு கேட்கல. இப்போ சிம்புவை வந்து பார்த்தீங்கன்னா கமல் எடுத்து வளர்ப்பாரு. அப்புறம் தொலைஞ்சு போன தங்கச்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போலீஸ் எடுத்து வளர்ப்பாரு. அந்த போலீஸ் என்ன பண்ணுவார், தன்னோட பையன் அசோக் செல் அதுக்கப்புறம் இந்த வளர்க்குற பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. அண்ணன் தங்கச்சியை அதெல்லாம் வளர்த்துருக்கணும், எப்படியா வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸும் பண்ணி வைப்பார். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஏற்றுக்கவே முடியாத புரிஞ்சிக்கவே முடியாத நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து ஊரே கழிவு ஊற்றிச்சு. நான் கழிவு ஊற்றலாம் வரலைங்க. இந்த படத்தை வந்து தெரிஞ்சே ஃபஸ்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஏமாற்றி விற்க பார்த்துட்டாங்க, சொல்லி விற்றுட்டாங்க. இப்போ இந்த படம் எவ்வளோ கேவலமாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இன்னொரு 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வீக்கெண்ட் வேறு இல்லை. வீக்கெண்டில் எல்லாருமே போய் பார்த்து இந்த படத்துக்கு அதுக்கு உண்டான லாபத்தை வந்து கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே சிறப்பான பிரிண்ட்டுகள்லாம் நாலா பக்கமும் விட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்களுக்கு என்ன பாசம்னு தெரியல. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி நான் ரேண்ட் பண்ணணும்னு நினச்சேன் இதோ பார்த்ததுனால. ஸோ நீங்களும் இந்த படத்தை பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது உங்கள் இஷ்டம்பா. நான் சொன்னது எதாவது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இல்லைங்க ஒரு கலைப்படைப்பை பற்றி நீ தவறாக சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராக பேசினா முடிச்சு.